இவர் பாருங்கப்பா, ரொம்ப வந்து வெக்கப்படுவாரா. ஆனால் மூஞ்சி பார்த்தா வெக்கப்படுற மாதிரி தெரியல. பீஸ் பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, கொஞ்சம் ஹார்டஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மூலக்கடையில் வடச்சென்னைன்னு ஒரு பிரியாணி கடைக்கு நைட் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடை வந்து மூலக்கடை பிரிட்ஜு கீழே லெஃப்ட் எடுத்திங்கன்னா இங்கே புதுசாக ஒரு கடை போட்டிருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸாக இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கடை பிரிட்ஜு கீழே வந்து ஒரு ட்ரக்கில் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்ககிட்ட நைட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் பீஃப் பிரியாணி இருக்குது. ஸோ அதை சாப்பிட்டு பார்க்கலாம் வந்திருக்கோம். ஸோ வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லுவேன். இப்போ வாங்க வட சென்னை பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து இவங்ககிட்ட இருக்க 2 பிரியாணி வாங்கிட்டோம். கூட வந்து சஞ்சய் வந்திருக்கு. இவர் ஆக்சுவலி வந்து லோக்கல் தான், நம்ம ஃப்ரெண்டு. ஸோ ஹாய் சொல்கிறீங்க ப்ரோ. ஸோ இவர் கூட வந்து ஒரு வீடியோ எடுத்தோம், ஒரு பானிபூரி சேலஞ்சுன்னு. அந்த வீடியோ வந்து அப்படியே டோட்டலாக கரெக்ட் ஆகிடுச்சு. அந்த 3 வீடியோவில் அதுவும் ஒரு வீடியோ. ஸோ நான் வாங்கியிருக்க ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் அவர்கிட்ட இருக்கிறது ஒரு பீஃப் பிரியாணி. ரெண்டுமே ஒரு முட்டையோடு கொடுக்குறாங்க. நம்ம லெக் பீஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இன்னொரு பீஸும் உள்ளே இருக்குது. ஸோ இதில் பிரியாணி தான். இதில் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் தக்காளி ரைஸ் மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது அந்த பிரியாணி பார்க்குறதுக்கு? நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? எந்த பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க நீங்கள்? பீஃப் தான் ப்ரோ. பீஃப் தான். ஸோ சிக்கனு இல்லை. சரி, நான் சிக்கன் ட்ரை பண்ணுறேன். அவர் வழக்கம் போல் பீஃப் சாப்பிட்டோம். ஸோ போலாமா ப்ரோ? ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து லெக் பீஸோட பிச்சு சாப்பிட்லாம். ஒரு ஆவரேஜான பிரியாணி. ஜூஸியாக இருக்கு ப்ரோ. இது பீஃபா? ஆமாம், அந்த பையனோட ஜூஸியாலாம் இருக்குன்றான். இது ஒரு வாய் போடுவோம். அது புளிக்கிட்டே அதை போட்டுறேன். சாப்பிடுங்க நீங்கள், எப்படி இருக்குது இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி வாயில் வச்சோன்னே நல்லா இருந்தது அவங்களுக்கு? ப்ரோ நம்ம வீடியோ தான் எடுக்கிறோம், இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும்ல. வாயில் வச்சோன்னே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. எது பெட்டராக இருக்குது உங்களுக்கு? எனக்கு பீஃப் தான் ப்ரோ கரெக்டாக இருக்குது. அந்த பீஃப் ஒரு பீஸோட கொடுங்க எனக்கு. ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆக்சுவலி பீஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மேபி இன்னைக்கு வேகலையா இல்லை உண்மையாகவே இப்படி தான் இருக்குமா எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி தான் இருக்குமா? இல்லை ப்ரோ, நல்லா தான் வந்துருக்கும். பீஸ் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், கொஞ்சம் ஹார்டஸ்ட்டாக இருக்குது பீஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த பீஸை வச்சு போலாமா? நான் ஒரு பீஃப் சாப்பிட்டு பார்க்க. எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. மசாலா சைஸஸில் அண்ட் ஃப்ளேவர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஒரு உண்மையை சொன்னால் ஒரு ஆவரேஜாக இருக்குது பிரியாணி. ஆக்சுவலி மசாலா வந்து கொஞ்சம் சட்டிலான மசாலா இருக்குது. நைட் டைமில் கிடைக்கும், அதுக்காக வேணால் சாப்பிடுவோம். அதுக்கு ஆமாம். மிட் நைட் என்ன டைம் வரைக்கும் ப்ரோ இருக்கும் இந்த கடை? 12 o'clock வரைக்கும் இருக்கும். 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுறது? 9 o'clock. 9 o'clock. நீங்கள் 9 o'clockலேருந்து ஒரு 1 o'clock வரைக்கும் வந்து சாப்பிட்லாம். ஆனால் பட் அங்கே வந்து பார்சல் கொடுக்குறாங்கல்ல அவங்க. ஆமாம், அங்கே வந்து பிரிட்ஜு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் சாப்பிட்றதுக்கு இங்கே உள்ளே வந்து ஒரு சின்னதாக பிளேஸ் கூட இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ இதில் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 140. பட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம் இவங்க. ஒரு அபோவ் ஆவரேஜ் பிரியாணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டாக கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஏன்னா அது பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு தக்காளிலாம் நிறைய போட்டிருக்காங்க. ஆமாம், தக்காளி. பட் இது வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. பீஃப் பிரியாணி வந்து அவங்க பிளேட் அடிக்கும்போது நாங்கள் பார்த்தோம். ஸோ அது ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் நல்லா ஆட் பண்ணி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் மீட்டில் நல்லா குக்காக இருக்குது. சிக்கனில் பீஃபில் கொஞ்சம் ஹார்டஸ்ட்டாக இருக்குது. மேபி இன்னைக்கு இருக்குமா இல்லை ஆல்ரெடி எப்பவுமே டெய்லியும் அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரில. நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா? எப்படி ப்ரோ? அப்போல்லாம் நல்லா தான் ப்ரோ சாஃப்ட். மேபி இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் என்ன பீஃப் பிரியாணி வந்து பார்க்கும்போது கலர் நல்லா இருந்தது. மேபி இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இப்போ வீடியோவில் வந்து பேசாமே இருக்கீங்க ப்ரோ. நான் ஏதோ வந்து உங்களை வந்து வற்புறுத்தி கூட்ட வந்து பேச வைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா இந்த பிரியாணி பத்தி நீங்க ரெகுலர் ஈட்டர் வேற சொல்றீங்க. நான் சொல்றத நீங்களும் கொஞ்சம் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம வியூவர்ஸ் நல்லா போய் சேரும்ல. அவ்வளோவா அதை பேச மாட்டேன். ஷை ஃபெல்லோவா நீங்க? இவர் பாருங்கப்பா, ரொம்ப வந்து வெக்கப்படுவாரா. ஆனால் மூஞ்சி பார்த்தா வெக்கப்படுற மாதிரி தெரில. பட் சொல்றாரு, ஏற்றுக்கலாம் நம்ம. பட் இந்த பிரியாணி வந்து நான் ஃபைனலாக சொல்ல போனேன்னு வச்சுங்களேன், ஒரு அபோவ் ஆவரேஜ் பிரியாணி. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க, நைட்டில் வந்து சாப்பாடு கிடைக்கலாம், இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஆமாம், நான் சொல்கிறேன். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எங்கேயும் கிடைக்கலன்னா இங்கே வந்து சாப்பிடலாம். ஆமாம், அதுவும் 12 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா எங்கேயும் கிடைக்காது. ஆமாம் ப்ரோ. ஏன்னா இப்போயே வந்து ஒரு 5 days மேலே காலி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஒன்றுமே இல்லை, மூலக்கடை பிரிட்ஜ் ரைட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா எங்கள் முனையில் இருக்கும். மூலக்கடை பிரிட்ஜு கீழே வந்து அவங்க ட்ரக்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா வழக்கமாக எங்கள் டீம் மெம்பர்ஸ் கூட இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். சீக்கிரமாக இன்னொரு வீடியோ நான் மீட் பண்ணுறேன். அண்ட் டாட்டா பை. டாட்டா பை. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். பை ப்ரோ. பை.